ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ராக் மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு தொழில்ல வச்சு நம்ம ஃபிக்ஸட் பண்ணிட்டோமா, ஒரு தொழில் அதாவது இதெல்லாம் இந்த தொழிலால நமக்கு லாபம் வரணும். நம்மளால அது முழு ஈடுபாடோட ஆசையோட அதான் அந்த வேலை எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆசையோட இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை எந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கிற திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி அந்த வேலையை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை மாறவே கூடாது. கடைசி லைஃப்பில் வேலை செய்கிற நம்மளால வேலை செய்ய முடிகிற வயசு வரையிலும் அதே தொழிலை செய்ய வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரே தொழில் செஞ்சு அதில் நம்ம வெற்றி சிறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம சாதிக்கணும். அதில் வந்து நம்ம வீட்டு தேவை சந்திச்சு நம்ம அநேகருக்கு உதவி செஞ்சு அதாவது நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் குறை உள்ளவங்க, அதாவது என்னன்னா உடல் நல குறை உள்ளவங்க, சில பேர் கண்ணு தெரியாது, சில பேர் காது கேட்காது, சில பேருக்கு வந்து கை இருக்காது, சில பேருக்கு கால் இருக்காது, சில பேர் வயசாகிட்டு கைவிடப்பட்டுருப்பாங்க. இவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தொழில் செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவைக்கு நம்ம செஞ்சு நம்ம தேவைக்கு மிஞ்சி கண்டிப்பாக நம்ம உதவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் நிறைய பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த தொழிலில் ஒரு மாதம், அந்த தொழில் ஒரு மாதம், அது ஒரு 2 மாதம், இல்லை ஒரு 6 மாதம், இதில் ஒரு துணி ஜவுளி தொழிலில் அது துணி கடையில் அதில் ஒரு 6 மாதம், அப்புறம் இன்னும் இப்படியே டீச்சர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. இப்போ மெக்கானிக் வேலை நிறைய, இந்த ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணுறது, ஏசி ரிப்பேர் பண்ணுற வேலை, இப்படியோ நிறைய தொழில் இருக்குது. நிறைய தொழில் என்ன பண்ணுவாங்க இவங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அதில் 6 மாதம், இதில் 3 மாதம், இல்லை 2 மாதம் மாறினே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களால நிலைச்சிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு வெற்றி காண முடியாது, அந்த தொழிலை நம்ம வந்து சாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரே தொழில் அதாவது இப்ரேயர் 12வது இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்ந்திருக்கிற, அதாவதுன்னா இத்தலான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க பாரமான அந்த பாவத்தை நம்ம உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் அப்படி ஏசப்பா நோக்கி ஓட கடவும்னு அந்த இப்ரேயர் 12வது அதிகாரம் அந்த அதிகாரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 விதமான தொழில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 விதமான, அதாவது ஆவுக்கிற ஒரு வேலை, பூமிக்குரிய ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பூமி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வசந்த தப்பை புரிஞ்சிக்கின்னு, அதாவது உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஊழி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசந்த தப்பு புரிஞ்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்றேன்னா, ஊழி செய்யறவங்க என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யறவங்க ஊழி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டென்ட் வேற ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா பொருளாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பொருளாசை இருந்தது படினால பொருளாசை அந்த வேலை, அதாவது உலகத்து வேலை பொருளாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வேலை குறித்து சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில், அதுக்கப்புறம்